இஸ் இன்ஸ்டாகார்ட் ஆல்சோ இன்க்ளூட் இன் த மினிமம் வேஜ் ரூல். இவரு என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, ஜூலை 1 2025 இருந்து ஒன்டாரியோவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஜிக் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே மினிமம் வேஜ்ங்கிறது கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஸ்டாகார்டும் உள்ளடங்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறது. எஸ், இன்ஸ்டாகார்டும் உள்ளடங்கும். இன்ஸ்டாகார்டு நான் என்னன்னு தெரியாதாக்களுக்கு சொல்றேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா groceries டெலிவரி பண்ற ஒரு விஷயம் ஒன்றும். நீங்க இன்ஸ்டாகார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஆக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா groceries வாங்குவாங்க. க்ரோசரிஸை வால்மார்ட்ல அப்படி இல்லாட்டி நோ ஃப்ரில்ஸ்ல அப்படி இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்கனால ஒரு க்ரோசரி வாங்குற பிளேஸ்ல அவங்க க்ரோசரிஸை போடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பர்டிகுலர் ஷாப்புக்கு போய் அந்த க்ரோசரிஸ் எல்லாத்தையுமே அவங்க என்னத்தை போட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே வாங்கி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு டெலிவரி பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு ஒரு சார்ஜ் வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, இது ஊபர்லயும் டிஃபால்ட்டா இருக்குது. ஆனா இங்க கனடாவில் இன்ஸ்டாகார்ட்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு, அதுக்குன்னு சொல்லி அதாவது க்ரோசரிக்குன்னு சொல்லி தனி இருக்குது. எஸ், இன்ஸ்டாகார்ட்டும் இதுக்குள்ள உள்ளடங்கும். அதாவது ஜிக் ஒர்க், அதாவது இன்ஸ்டாகார்ட் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகார்ட், டோர்டேஷ், ஊபர் டெலிவரி, ஊபர் ரைட் ஷேர், அடுத்தது லிஃப்ட் ரைட் ஷேர்னு சொல்லி எல்லா விதமான ஜிக் ஒர்க்குமே இதுக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இதால இப்ப நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா டெலிவரி, ஃபுட் டெலிவரிக்கும் இந்த மாதிரி க்ரோசரி டெலிவரிக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் செய்யறாங்க. அவங்க சொல்லுவாங்க சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பீக் ஹவர்ஸ்ல மட்டும்தான் அட்லீஸ்ட் அந்த மினிமம் வேஜ் போயிலும். அப்படியே அதே டைம்ல பீக் ஹவர்ஸ் இல்ல, அதாவது இது சர்ஜ் ஆகாத டைம்ல அவங்க செய்ய போகல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படியும் ஒரு அவருக்கு ஒரு $10-12 கூட எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஒன்டாரியோட கரண்ட் மினிமம் வேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா 17 point something என்ன இருக்குது, 17 சம்திங். ஸோ இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு டெலிவரி ஒன்று நீங்க ஆன் பண்ணி ஆன்லைன்ல இருக்கிற டைம் இல்ல, அந்த ஆன்லைன்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு டெலிவரியோ அப்படி இல்லைன்னு சொன்னா இன்ஸ்டாகார்ட்ல க்ரோசரி பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு கொடுக்கறது ஏதாவது ஒரு ஜிக் ஆர்டர் ஒன்று வந்து அதை கிளிக் பண்ணி நீங்க எக்ஸெப்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸெப்ட் பண்ணின டைம்ல இருந்து அதை கொண்டு டெலிவரி பண்ணி முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்குதோ அந்த டைமுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒர்க் பண்ற டைம், ஆக்டிவா இருக்கிற டைம் பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் மினிமம் வேஜ் பே பண்ணணும். இப்ப நீங்க அதை ஒரு இடத்த ஒரு ஆர்டர் ஒன்று எடுக்கீங்க, அதை எடுத்துட்டு போய் அந்த ஷாப்புக்கு போய் அங்க இருக்கிற பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி அதை எடுத்துட்டு கொண்டு போய் நீங்க டெலிவரி பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 1 hour எடுக்கணும்னா அவங்க கட்டாயம் 17 சம்திங் அந்த மினிமம் வேஜ் கட்டாயம் அவங்க பே பண்ணியே ஆகணும். இது பாத்தீங்கன்னு சொன்னா இது சிலாக்களுக்கு நான் டெலிவரி பிளஸ் அதாவது ஃபுட் டெலிவரி பிளஸ் இந்த க்ரோசரி டெலிவரி இந்த மாதிரியான டோர் டேஷ் இந்த மாதிரியான ஊபர் ஈட்ஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊபர் ரைட் ஷேர் பிளஸ் லிஃப்ட் ரைட் ஷேர். லிஃப்ட் பெருசா அதுல இல்ல, ஊபர் ரைட் ஷேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் ஷேர் என்னன்னு சொன்னா அவங்களோட கார்ல பேசஞ்சர்ஸ் ஏற்றி கொண்டு போய் இன்னொரு இடத்த ட்ராப் பண்ற ஊபர் ஈட்ஸ் இல்ல, ஊபர் பேசஞ்சர் ரைட் ஷேர். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சர்டன் டைம்ல டிரைவ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அவர்லி $20 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. லைக் அவர்லி $20 பாத்தீங்கன்னு சொன்னா மினிமம் வேஜை விட கூட அவங்க செய்யறது. அதாவது அதிகால டைம்ல அவங்க டிரைவ் பண்ணக்குள்ள அப்படி சாட்டர்டேஸ் அந்த வீக்கெண்ட் டைம்ல டவுன் டவுன் ஏரியாக்குள்ள செய்யக்குள்ள அவர்லி $20 to $25 கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி கிடைக்கக்குள்ள இப்ப மினிமம் வேஜ் தான் கொண்டு வரேன்னு சொல்லி இங்க வரக்குள்ள அப்படியான ரைட் ஷேர்ல அந்த பீக் டைம்ல வார அவங்களுக்கு $20-25 ஏர்ன் பண்ணினாக்களுக்கு அது குறைஞ்சி மினிமம் வேஜ் மட்டும்தான் ஏர்ன் பண்ற அளவுக்கு வாரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா இனி இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுக்கு பிறகு இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் இதுல எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டா இல்லையா, அதாவது பாசிட்டிவான ஒரு விஷயமா நெகட்டிவான விஷயமான்னு சொல்லி தெரிய வரும். ஸோ நீங்க இந்த அப்டேட்டை பத்தி, அதாவது ஜூலை 1 பிறகு மினிமம் வேஜ் எல்லா ஜிக் ஒர்க்கர்ஸும் கொடுக்கணும்னு சொல்ற இந்த அப்டேட்டை பத்தி என்ன நினைக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பாசிட்டிவா வந்து முடியுமா நெகட்டிவா வந்து முடியுமாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க இந்த ஊபர் ஈட்ஸா இருந்தாலும் சரி, ஊபர் டிரைவ் ஷேரா இருந்தாலும் சரி, டோர்டேஷா இருந்தாலும் சரி, அப்படின்னு சொன்னா இந்த இன்ஸ்டா கார்டா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நீங்க டிரைவ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, அப்படி இந்த ஜிக் ஒர்க்ல செய்யறது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் போய் ஆப்ல டவுன்லோட் பண்ணி செய்யறதை விட போனஸ் லிங்க்களுக்கு கூட போய் நீங்க அந்த ஆப்ல டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க செய்யற கம்ப்ளீட் பண்ற டெலிவரிக்கோ அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ற க்ரோசரி பர்ச்சேஸுக்கோ அப்படி கம்ப்ளீட் பண்ற ரைட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தருவாங்க. ஸோ அப்படி நீங்க இதுல ஏதாவது ஒரு ஜிக் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னா போனஸ் லிங்க்கள் வேணும்னு சொன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகார்ட்ல சரி, அப்படி டோர்டேஷ்ல சரி, அப்படி ஊபர் ஈட்ஸ்ல சரி, இல்லாட்டி ஊபர் இது லிங்க்கள் போனஸ் லிங்க்கள் வேணும்னு சொன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த போனஸ் லிங்க்களை தார். பை.